தினகரன் நாளிதழ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மாதிரி வினாவிடை. டாபிக் இந்திய அரசியலமைப்பு. சிறார் நீதி சட்டம் 2015 செயல்பாட்டுக்கு வந்த நாள். ஆன்சர் ஆப்ஷன் பி ஜனவரி 15, 2016. இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தால் மக்களிடம் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட உணர்வு. ஆன்சர் ஆப்ஷன் சி சமூக உட்சேர்க்கை. பின்வரும் பட்டியலை பொருத்தி சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். பட்டியல் 1 பட்டியல் 2. இந்திய விவாகரத்து சட்டம் 1869. இந்து திருமண சட்டம் 1955. சிறப்பு திருமண சட்டம் 1954. வெளிநாடு வாழ் திருமண சட்டம் 1969. ஆன்சர் ஆப்ஷன் டி. இந்தியாவில் முதன்முறையாக தனி வாக்காளர் முறை சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு சட்டம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1909 ஆண்டு சட்டம். வரதட்சணை தடை சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி 1961. வரதட்சணை தடை சட்டம் 1961. கீழ்காணும் எந்த சட்டத்தின்படி தவறான தகவல் பரப்பும் செயல்களில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க முடியும்? ஆன்சர் ஆப்ஷன் சி 1939 விதி 41, 43, 44. பின் வருவனவற்றில் கொத்தடிமை ஒழிப்பு முறை திட்டத்தில் எவை உண்மையானவை அல்லது எது உண்மையானது? கொத்தடிமைகளாக வைக்கப்பட்ட நபர்கள் விடுவிக்கப்பட்டு மானியமாக ரூபாய் 20,000 நிதி உதவி வழங்கி மறுவாழ்வு அளிக்கப்படுகிறார்கள். இவர்களுக்கு வீட்டு மனைப்பட்டா, குடிநீர் வசதி மற்றும் வங்கி கடன் உதவி வழங்கப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி. இவர்களுக்கு வீட்டு மனைப்பட்டா, குடிநீர் வசதி மற்றும் வங்கி கடன் உதவி வழங்கப்படுகிறது. கொத்தடிமைகளாக வைக்கப்பட்ட நபர்கள் விடுவிக்கப்பட்டு மானியமாக ரூபாய் 30,000 நிதி உதவி வழங்கி மறுவாழ்வு அளிக்கப்படுகிறார்கள். கீழ் வருவனவற்றுள் எது எவை தவறாக பொருத்தப்பட்டுள்ளதை பொறுத்து. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005. தகவல் பெறும் சுதந்திரம் 2002. அலுவலக ரகசிய சட்டம் 1920. இது தவறானது. அலுவலக ரகசிய சட்டம் அஃபிஷியல் சீக்ரெட் ஆக்ட் 1923. ஆன்சர் ஆப்ஷன் டி 3 மட்டும். நதிநீர் ஆணைய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1956. பின்வரும் பட்டியலை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்யவும். பெருபாரி யூனியன் வழக்கு 1969. கேசவானந்தா பாரதி வழக்கு 1954. மினர்வா மில்ஸ் வழக்கு 1980. கோலக்நாத் வழக்கு 1967. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கோபாலன் மற்றும் மதராஸ் மாநிலத்திற்கு இடையேயான வழக்கில் கீழ் வருவனவற்றுள் எந்த சட்டம் தவறானது என்று கூறப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி தடுப்பு காவல் சட்டம் 1950. அரசியலமைப்பின் அடிப்படை அம்சங்கள் மாற்ற இயலாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது கீழ்வரும் எந்த வழக்கின்படி? ஆன்சர் ஆப்ஷன் டி மினர்வா மில்ஸ் vs இந்திய அரசு. பட்டியல் 1 பட்டியல் 2 உடன் பொருத்துக. பட்டியல் 1 கூறு. பட்டியல் 2 வழக்கு. பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லை விசாகா vs ராஜஸ்தான் மாநிலம். சமத்துவ உரிமை அஸ்விந்தர் கோர் vs பஞ்சாப் பல்கலைக்கழகம். இரட்டை தண்டனை முறை மக்பூல் vs பாம்பே மாநிலம். அரசியல் சாசனத்தின் அடிப்படை கூறுகள் மினர்வா மில் லிமிட் vs இந்தியா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படை வடிவத்தை மாற்ற இயலாது என்று கூறிய வழக்கு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி கேசவானந்த பாரதி vs கேரளா அரசு. கீழ்காணும் எந்த வழக்கின் தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் முகவுரையை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதியாக கருத வேண்டும் என தீர்ப்பளித்தது? ஆன்சர் ஆப்ஷன் சி கேசவானந்த பாரதி வழக்கு 1973. ஒருவரது குடியுரிமையை நாடாளுமன்ற சட்டத்தின் மூலமையன்றி வேறு வகையில் பறிக்கக்கூடாது. இக்கூற்று எதனுடன் தொடர்புடையது? இப்ராஹிம் வசீர் vs பம்பாய் அரசு வழக்கு. ஹக்கீம் சிங் vs பஞ்சாப் அரசு வழக்கு.
MC மேத்தா vs இந்திய ஒன்றியம் வழக்கு. ராமச்சந்திரா vs இந்திய ஒன்றியம் வழக்கு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இப்ராஹிம் வசீர் vs பம்பாய் அரசு வழக்கு. கீழ்கண்ட தீர்ப்பினை பொருத்தமான இணையுடன் சேர். சாதி முழுவதுமாக சமூக மற்றும் கல்வி நிலைகளில் பிற்பட்டிருந்தால் அரசியலமைப்பு சட்டத்தின் 15 4வது பிரிவின் பொருள் வரம்பிற்கு உட்பட்ட சாதி கல்வி மற்றும் சமூக நிலையில் பிற்பட்டுள்ளதென செய்யலாம். ஆன்சர் ஆப்ஷன் சி. டி. ராஜேந்திரன் vs தமிழ்நாடு அரசு. அரசு வழிகாட்டி நெறிமுறைகள் என்பது அடிப்படை உரிமைகளை மீறி செயல்படக்கூடாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த வழக்கு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சென்னை மாகாணம் vs செம்பகம் துரைராஜன் 1951. கீழ்காணும் கூற்றுகளை பரிசீலிக்கவும். மண்டல குழுவை அமைத்தது மொரார்ஜி தேசாய் அரசாங்கமாகும். அரசாங்க பணிகளில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு 1993 நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்திரா சாஹ்னி vs ஒன்றிய அரசு வழக்கு இடஒதுக்கீடு தொடர்பானதாகும். இவற்றில் எவை உண்மையாகும்? ஆன்சர் ஆப்ஷன் சி. 1, 2 மற்றும் 3. கீழ்கண்டவற்றை பொருத்துக. வழக்காற்று சட்டம். பொருள். பந்துகா முக்தி மோர்ச்சா எதிர் இந்திய ஒன்றியம். ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் வாழ்வுரிமையுடன் இணைக்கப்பட்டது. வேலைவாய்ப்பு ஒழுங்காற்றுதல். சேலம் வழக்கறிஞர்கள் சங்கம் vs இந்திய ஒன்றியம். வழக்கிற்கும் விரைந்து நடத்துவது சிவில் வழக்கிற்கும் பொருந்தும். VC மேத்தா vs இந்திய ஒன்றியம். சுற்றுச்சூழல் வழிகாட்டுதல் உத்தரவு வழங்கப்பட்டது. திருமதி பூனம் vs சுமித் தன்வார். சட்ட உறுப்பு 32 மற்றும் சட்ட உறுப்பு 226க்கு இடையே உள்ள வேறுபாட்டை விளக்குதல். ஆன்சர் ஆப்ஷன் சி. இந்திய அரசியலமைப்பு முதல் மற்றும் முதன்மையாக ஒரு சமூக ஆவணமாகும் என கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கிரன்வில் ஆஸ்டின். மாநிலத்தில் அரசியல் வீழ்ச்சி ஏற்படும்போது மாநில ஆளுநர் பெரும்பான்மை அரசிற்கான அனைத்து சாத்திய கூறுகளையும் ஆராய வேண்டும் என்று கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சர்க்காரியா குழு. அரசு நேரடி வழிகாட்டு கொள்கைகள் என்பது அரசியலமைப்பிற்கு உயிரளிக்கும் விதிகளாகும் என டேஷ் கூறினார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. LM சிங்வி. ஒற்றை ஆட்சி அரசாங்கத்தின் பல்வேறு முக்கிய கூறுகளை தன்னகத்தே கொண்ட ஒரு அரை கூட்டாட்சி முறை கொண்ட நாடாக இந்தியாவை நம் அரசியலமைப்பு உருவாக்கியுள்ளது என்று கூறியவர் யார்? KM முன்ஷி. ஓர் உள்நாட்டு அரசாங்கத்தில் ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் அத்தியாவசியமான இன்றியமையாதவைகள் என்று விமர்சித்து கூறியவர் சர்தார் வல்லபாய் பட்டேல்.